Hi friends, welcome back to Vijay's Kitchen. Today's special fried item egg sukka fry. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெரி ஈஸி, வெரி டேஸ்டி ரெசிபி. இது மாதிரி முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதில் வந்து வெள்ளைக்கருவெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருவை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து முட்டை ட்ரை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு முட்டை இது மாதிரி வச்சு இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த ஒயிட் முட்டை எடுத்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு இந்த நீளமாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்க வச்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாங்க. சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சுவைக்கேற்ற அளவுக்கு உப்பு. ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இருக்கும், வாசனை சூப்பராக வரும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டை இப்போ இதில் சேர்த்துடணும். முட்டையோட வெள்ளைக்கருவை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இதில் அப்படியே கோட் ஆகிடும். அந்த வெள்ளைக்கருவோடு சேர்ந்து இந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிடும். நல்லாயிருக்கும் பார்க்கும் போதே உங்களுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. சூப்பராக இருக்கு பாருங்க, பார்க்கும் போதே நல்லா ட்ரையாக இருக்கும். அப்படியே இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களா மஞ்சக்கருவு, அதை இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக கலரி விடணுங்க. மஞ்சக்கருவை போட்டதுக்கப்புறம் மட்டும் நல்லா இதில் அப்படியே பொறுமையாக கலந்து அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளோட வாசனை எல்லாம் இந்த முட்டையில் ஏற அளவுக்கு பொறுமையாக கலந்து விடுங்க. மஞ்சக்கருவோடு சேர்ந்து எல்லாம் அப்படியே ஊறிடும் உங்களுக்கு. அந்த காரம் எல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எக் சுக்கா ஃப்ரை செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷன். நம்ம லஞ்ச் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், ஆஃபீஸ்க்கு போய் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட இதை நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரிச் டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.